அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை உடையது விளம்பேல். நம்மிடத்தில் இருக்கும் செல்வங்கள் அல்லது ரகசியங்களை பிறருக்கு தெரிவிக்கும்படி சொல்லக்கூடாது. இதன் உண்மையை உணர்த்தும் ஒரு அழகான கதையை கேட்போமா? அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ். ஒரு காலத்தில் சங்கராபுரம் என்ற கிராமத்தில் வீரமணி என்ற வியாபாரி வாழ்ந்து வந்தார். அவருக்கு தங்கம், வெள்ளி, மாடுகள் என எதுவும் குறையாத அளவு செல்வம் இருந்தது. ஆனால் அவருக்கு ஒரு பழக்கம் இருந்தது. யாரைச் சந்தித்தாலும், என்னிடம் இவ்வளவு பொக்கிஷம் இருக்கிறது, நான் ஒரு பெரிய பணக்காரன் என்று பெருமையாகச் சொல்லிவிடுவார். ஒரு நாள் சில திருடர்கள் அவரின் பெருமை பேச்சைக் கேட்டார்கள். அவர்கள் இரவு நேரத்தில் வீரமணி வீட்டுக்குள் புகுந்து மறைத்து வைத்திருந்த பணம், தங்க ஆபரணம், மாடுகள் அனைத்தையும் பறித்து சென்று விட்டார்கள். அடுத்த நாள் கிராமம் முழுவதும் அதிர்ச்சி. வீரமணி எப்படித்தான் இவ்வளவு எளிதில் அனைத்தையும் இழந்தார்? அவரின் தற்பெருமை பேச்சே காரணம் என்பதை அனைவரும் உணர்ந்தார்கள். அதே கிராமத்தில் சண்முகநாதன் என்ற விவசாயி வாழ்ந்தார். அவருக்கும் சிறிய அளவில் சேமிப்பு இருந்தது. ஆனால் அவர் அதை ஒருபோதும் யாரிடமும் வெளிப்படுத்தவில்லை. எளிமையாகவும் தாழ்மையுடனும் வாழ்ந்ததால் யாருக்கும் அவருடைய செல்வம் தெரியவில்லை. இதனால் அவர் பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் வாழ்ந்தார். இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம்: நம்மிடத்தில் இருக்கும் செல்வங்கள் அல்லது ரகசியங்களை பிறருக்கு தெரிவிக்கும்படி சொல்லாமல் தாழ்மையுடன் வைத்திருப்பதே உயர்ந்த பண்பாகும். அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.